முத்துக்குமார் அவர்களினுடைய ஒரு கவிதை ஒரு கேள்வி வைக்கிறார் கவிதையின் தொடக்கத்திலேயே. ஏன் எல்லா பெண்களும் தலையணைகளில் வாத்துகளையே வரைகிறார்கள்? நம்ம பெண்கள்லாம் ஏதாவது ஒரு எம்ப்ராய்டரி பண்ண சொன்னா ஒரு பூ இல்லைன்னா வாத்து இல்லைங்களா, இதுதான் வரைவோம். ஏன் அப்படி பெண்கள் எல்லாம் தலையணைகளில் வாத்துகளையே வரைகிறார்கள்? காரணம் சொல்றாரு பாருங்க. வாத்துகள் இறக்கைகள் இருந்தும் அதிக உயரம் பறப்பதில்லை. சூப்பர் சூப்பர். பிறந்த வீடு புகுந்த வீடு என பெண்களை போலவே தண்ணீருக்கும் தரைக்கும் அலைப்பாய்வதே அவைகளின் வாழ்க்கை. சார் எவ்வளவு பெரிய உளவியல் சார். பூ போல மென்மையானவள், அண்ணனடை அழகானவள் சொல்லி சொல்லி நம்ம புத்தி முழுக்க வெறும் பூவும் வாத்தும் தான் இருக்கு. எவ்வளவு பெரிய உளவியல் இது. நான் அப்புறம் தான் யோசிச்சு பாக்குறேன், என் பொண்ணுக்கே நான் வாத்து வரையதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இனிமே கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டாவது பீனிக்ஸ் பறவையை வரைய சொல்லி கொடுக்கணும் என் பொண்ணுக்கு. சிங்கம் வரைய சொல்லி கொடுப்போமா? அந்த மாதிரி இப்படிப்பட்ட உளவியலை நமக்கு போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகிற இந்த வலிமை புது கவிதைகளுக்கு இருக்குதா இல்லையா?